மெய்மயக்கம் என்ன மாப்பிள்ள காலையிலே வர சொல்லியிருக்கேன், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒரு விஷயம் வந்துச்சான். என் தங்கச்சிக்கு பிறந்தநாள் வருது. நாளைக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். சூப்பர்ல சூப்பர், பண்ணிடுவோம். சரி, லைஃப்லாம் எப்படி போகுது? லைஃப் தானே நல்லா போகுது. சென்னையில் நான் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் காமிக் புக் கம்பெனிக்கு ஸ்பான்சரும் ஓகே சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜில் நல்லா படிக்கிறா. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டியூஷன் எடுக்கிறா. அவளை பற்றி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அம்மா வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் அப்பா தனியாக இப்போ கடை வச்சு நடத்துகிறாங்க. ஹலோ அம்மா. தம்பி, நான் உங்க அம்மா இல்ல. உங்க அம்மா அங்க ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. பக்கத்துல ஜிஹெச் போக சீக்கிரம் வாங்க. இந்த வாரம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எதையும் மனசுல போட்டு பூட்டி வைக்க கூட. நீங்க தானே எப்போ சொல்லுவீங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதை பாருங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன பாருங்க, கொஞ்சம் சரிங்க. தோற அழகா இருக்கு. இந்த மாதிரி வாங்க, ஏறின பிரச்சனைலாம் அப்படியே இறங்கிடும். அந்த ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். அது எப்படி ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு விபத்து, நீ ஏன் உன்னை ப்ளே பண்ற? அது என்னோட கவனக்குறைவினால தான் இருந்தாங்க. நான் தெளிவா இருந்ததுதான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. பாரு, ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு நார்மல் இஷ்யூ தான். அது எப்பவும் நடக்கிறது தான். எதிர்பாராத விபத்து ஆக்சிடென்ட். நீ உன்னையே நீ ப்ளே பண்ணிக்காத. அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. விக்ரம் கூல். அம்மா இறந்துட்டாங்க. அப்படிங்க விக்ரம் கூல். உன் பையனுக்கு வந்திருக்குது நார்மல் ப்ராப்ளம். நார்மலாகவும் குணப்பட்டு தெரியும். எனக்கு தெரிஞ்சவரை உங்க மனைவி இறந்த ஷாக்ல தான் இந்த மாதிரி ஆயிட்டான் நினைக்கிறேன். அம்மா விபத்துல தான் இருந்தாலும் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க மயக்கம் போட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாங்கன்னு அவனுக்கு தெரியாது. டாக்டர், இது சொல்ற விஷயம் பாதி விஷயம் நடக்காத விஷயம். இதுக்கு என்ன டாக்டர் அர்த்தம்? அப்படியா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா உங்க மைண்ட் நடக்கிறது இல்யூஷன். அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நடந்தது மாதிரி கற்பனை பண்ணி அதை நம்புது. இது மோஸ்ட்லி நரம்பியல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள பசங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்பேற்பட்ட கற்பனையும் உருவாக்கி அதை உண்மைன்னு அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்றது புரியுதா? அந்த பிரச்சனை தான் உங்கள் பையன். இதை குணப்படுத்த ஒரே ஒரு இதாக இருக்கு, மெடிடேஷன். டெய்லி நீங்கள் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தோம்னா பையன் கிளியர் ஆகிடும். ஆரம்பிக்கலாமா? என் கடமைகளும் கடல் போன்று அதில் நான் வீழ்வேனா? பரவலாக வீசும் உப்பு காற்று என் பாதையாகுமோ? கடைசி நொடிகள் பெருமீனாவேனோ? நீல நிறக்கடல் சிவப்பு நிறமாக மாறி போனதோ? ஆழியில் தொலைந்து போன சிறுவனாயானேனோ? புலவு அன்னைமை தூக்கி சென்றாள். அவள் இப்போது இல்லை, அவள் இப்போது இல்லை. திரும்பி வருவாளா? திரும்பி வருவாளா? என் கடமைகளும் கடல் போன்று அதில் நான்